வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பா வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீராய் ஓத்தி மாநகர் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி ஒன்றல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் என் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சி போச்சி சுந்தரி சௌந்தரி நிரந்தரி சோதியாய் நின்று உமையே சுக்கிர வாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவ இந்த அழகான ராமநாடார் வட்டியிலே புல்லுகளாக வந்த மந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகையால் பத்ரகாளி அம்மாள் பேச்சி அம்மாள் எனக்கு அருள் புரிவாய் பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே
அம்மா முத்தாடி தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகே சாயல் மனத்துள்ளின்று அம்மோ விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனது சம்போ அறிவோம் நாமே சிவாய
கண் கொடுத்த காளியம் கலை கருள வேணுமம் பேரு வச்ச வேசியம் புத்திருக்கு வந்தருள் மூன்று முகம் கொண்டம் முப்புறத்தை ஆண்டவன் முக்கணிய முப்புடம் முன்னால் வந்தருள் சந்தேன மாரியம் தற்கார்க்க வேணும் அங்கால ஈஸ்வரி அழகு நல்ல மாதா அடியாளுக்கு அருள் புரி பத்திரகாளியம் பாலகிக்கு மாயாண்டி சுடலாய் மதலைக்கு நீ அருள் புரி சுடர் ஒளிவில் வளர்ந்தவில்லை சுடலையான மாயாண்டி சிறுமிக்கு நீ அருள் புரி ஆழ்வார் குறிச்சி சுடலாய் அருள் புரிய வேணுமையா உயிர்காட்டு மாயா மனமதில் அருள் புரி சிவல பேரி சுடலையா சிவல பேரி சிறுமிக்கு நீ
பெற்றெடுத்த தாய்மார்களே, வருங்கால தோழர்களே, வாலிப இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, அதாவது இந்த ராமநாடார்பட்டி நகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு அருள்வாதித்து ஒளிவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மானுடைய திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த பத்ரகாளியம்மன் திருவாலயத்திலே புரட்டாசி மாதம் 2ஆம் செவ்வாயை முன்னிட்டு அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. செவ்வாய் இரவு புதன் மதியம் 2 நேர நிகழ்ச்சிக்காக நாமல் வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2 நாளைக்கு வாங்கலாம்னு தான் நினைச்சேன். கோவில் கூட அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஆமா, 3வது வருஷம் வந்தது இந்த ஆலயத்துக்கு. ஒரு வருஷம் இடையில கேப் ஒரு கூட 2 நாளைக்கு வாங்கினா செலவுக்கு நல்லா திருப்பி கிடைக்கும்லான்னு பார்த்தேன். கூட 2 நாளைக்குனா சும்மா தான் அடிச்சிட்டு போனோம்னு சொன்னாங்க. அதுக்கு தான் 2 நாளைக்கு போதும்னு. அவ்வளவு அன்பு இருந்தா போதும்ல, நமக்கு என்ன வேணும்? பணமே வேணும். அப்ப வீட்டுக்கு போகும்போது நீ சும்மா போ. சும்மா போவேன். உன் பங்கு யாரு தாரா? யாரு கொடுக்கும்? உனக்கு அம்பு இருந்தா போதும்ல. வேற எதுக்கு பங்கு? ஏன் கிடையாது? எனக்கே வந்து ஆகையினாலே 2 நேர நிகழ்ச்சிக்கு நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விட்டு அம்மனுடைய ஆலயத்திலே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முதல் நாள் நிகழ்ச்சியாக நாமல் ஆரம்பித்து இருக்கிறதுனால சாஸ்தாவின் திரு கதைகளை நாளைய வார்த்தையில சுருக்க கூறி அவரை பிறவி செய்யணும். எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும், அம்மன் கோயிலா இருந்தாலும், சுடல கோயிலா இருந்தாலும், தலவாய் மாடனா இருந்தாலும், சாஸ்தாங்கோவிலா இருந்தாலும் முதல்ல யார் வந்து பிறக்கணும்? தாத்தா வந்து ஏன் பிறக்க போறாரு? அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக அரிகர புத்திராதிகளாக வந்து பிறந்த தருமஞான சாஸ்தா வந்து பிறக்கணும். சாஸ்தா பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஐயன் பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை சுருக்க கூறி முடித்துவிட்டு சக்தியின் திரு கதைகளையே நாங்கள் பாடி இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குற்றங்கள் இருந்தாலும் சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குற்றமுறை இருந்தாலும் சரீர குற்றமுறை இருந்தாலும், எங்கள் ஆட்கள் அடி தாளங்களிலே ஒரு குறைகள் இருந்தாலும் முன்சொல் பின்னால் வந்திடலாம், பின்சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும், கதைகளை தெரிந்து பாடினாலும் தெரியாமல் பாடினாலும், ஏன் அப்படின்னா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளையாகிய நான் மாதவி என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் சபையோர்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 பிள்ளை 100 குற்றங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான்மனு கங்கையோடு பாம்பணிந்தோ பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவமோகம் அது கலிதமாகி அச்சுதன் என்பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு ஐந்து மைந்தர்கள் தோளினில் போனோல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து உறந்தா தெரியுமா? சாஸ்தா பிறந்ததே பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திரத்தில் பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். தாய் மகன்
ஆசனத்தோடு நீலகண்டனாக கரைக்கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமாரி கண்ணன் கண்கண்ணன் திருநீகந்திகம்பரன் கிரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகி சிவபெருமான் ஆனைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே குழுவிருந்து வருகின்றார். அப்படி இறைவனாகப்பட்ட சிவபெருமான் குழுவிருந்து வரும்போது 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களை ஆண்டவன் படைத்து 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சிற்றெரும்பையும் பெரிய உயிர் மதையானையும் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். 6 அறிவு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா யாருமே அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன் தெரியுமா? அவர் 5 அறிவை தான் பயன்படுத்தாரு. ஒரு அறிவு பகுத்தறிவு. அந்த அறிவை யாருக்கு பயன்படுத்த மாட்டேங்க. சரி, நீங்க வேற எங்கேயோ கதையை கொண்டு வரீங்க. சரி, தாத்தா கடவுள் 6 அறிவையும் பயன்படுத்தணும் தான் அதை கொடுத்தாரு. ஆனா பணம் அப்படி கிடையாது. பணம் நாளைக்கு வேணும்னு நம்ம வச்சு செலவு பண்ணுதான். அறிவு அப்படி இல்லல்ல. அறிவு நம்ம யூஸ் பண்ணதுனால குறையவே குறையாது. அறிவை பயன்படுத்தத்தான் அந்த அறிவு கூடுமே தவிர பயன்படுத்தினா குறையும்னு நீ பயப்படாத. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணுவேன். சரி, செலவு பண்ணிட்டு வரும்போது பெட்ரோல் கொடுத்து கிடையாது. பெட்ரோலுக்கு நீ வண்டிக்கு போடுறதே இல்லையோ? ரோட்ல துண்டை விரிச்சு நல்ல திறமையை காட்டினா துட்டுதான். திறமையை காட்டினா தான் துண்டுல துட்ட பார்க்கலாம். சும்மா விரிச்சு போட்டுட்டு கேட்டா தருவாங்களா? எங்கேயுமே திறமை இருந்தா தான் பிழைக்கலாம். அப்போ ஆண்டவன் நமக்கு 6 அறிவையும் பயன்படுத்தணும் தான் நமக்கு மட்டும் 6 அறிவை பகுத்தறிவை கொடுத்தார். அப்போ நாமலை போன்ற 6 அறிவு படைத்த மானிடம் அணுக்களையும் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகோ ஆடைகள் அதனையும் படைத்து இப்படி படைத்ததோர் உலகத்திற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் உலகை படைத்தார். உலகம் என்று சொன்னா எந்த உலகம் எல்லாம்? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோம் வேலை நல்ல உனக்கு வேலையம்மா தாய வேலையம்மா நீ விளையாடி வரும் சமயம்மா வேலையம்மா. பகவான்
வருகிறார். ஆண்டவன் கைலேங்கிரி மலைக்கு வரும்போது ஆமா கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதா தேவி தேவியானவள் காலையிலே படியிழக்க போன ஆண்டவன் ஆமா மாலை நேரமாச்சு இப்போது வருவார் என்று சொல்லி போன பகவானை எதிர்பார்த்து பார்வதி காத்திருந்து வருகின்றார். அப்ப காத்திருந்து வரபோது ஆண்டவன் தம் பகவானுக்கு பாத பூஜை முடிக்கவே பணிவிடைகள் செய்யவே படியிழந்த ஆண்டவனுக்கு பாத பூஜை முடிக்கணும், நாமல் பணிவிடைகளை செய்யணுமே. ஆமா இன்னைக்கும் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை எழுந்தரித்து காடுகளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா கட்டின மனைவி என்ன செய்யணுமா? கட்டின மனைவி கணவன் வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்று அவங்களுக்கு அலுப்பு தீர இழைப்பு தீர அவங்களுக்கு பணிவிடைகளை செய்யணும். சாப்பாடு நல்லா பொங்கி அவருக்கு ஒரு வெந்நியும் போட்டு குளிக்க சொல்லி அவருக்கு வேணுமுங்க சாப்பாட்டை கொடுத்து வரும்போது வாங்கய்யா இவ்வளவு நேரம் ஆகி போச்சா வந்து குளிங்க குளிச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷமா ரெண்டு வார்த்தை சொன்னான்னு வை அவர் என் பொண்டாட்டிக்கும் காணுமான்னு நினைப்பாரு. ஆனா அப்புறம் இந்த ஆம்பளை காடுகரைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா எப்போ வீட்டுக்கு போகணும்னு நினைப்பு வரணும். ஏன்டா வீட்டுக்கு போறோம்னு நினைப்பு வரக்கூடாது. அவர் அப்படி வரணும், அந்த அம்மாவும் அப்படி இருக்கணும், அந்த ஐயாவும் அப்படி இருக்கணும். கணவன் மனைவினா கணவனுடைய சந்தோஷம் மனைவி கையில, மனைவியின் சந்தோஷம் கணவன் கையில. இவர் நடந்துக்கிறத வச்சு அந்த அம்மா நினைப்பார், அந்த அம்மா நடந்துக்கிறத வச்சு இந்த ஐயா இருப்பாரு. அப்ப இருவேருக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்கணும். அதே போல பார்வதா தேவியும் இறைவனுவன் பகவான் படியிழந்து கைலாசம் வருவாரு. அப்படி வருகின்ற ஆண்டவனுக்கு பாத பூஜை முடிக்கணும், நாமல் பணிவிடைகளை செய்ய வேணும் என்று சக்தி உமா பார்வதியார் சக்தி உமா பார்வதியார் பகவாயப்பா வருவாரு. தங்க நல்ல தாம்பூலத்தை தங்க நல்ல தாம்பூலத்தை பாரிஜாத மலர் எடுத்து கெண்டியில ஜலம் எடுத்து திருவை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாள பணிவிடை செய்யுவாள். தங்க தாம்பூலத்திலே பாரிஜாத மலர்களை வைத்தார். கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். அப்ப களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்து இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து களைப்பாரி இளைப்பாரி கைலாசத்திலே குழுவிருக்கின்றார் அல்லவா. களைப்பாரி இளைப்பாரி அப்படி கைலாசத்திலே குழுவிருந்து வரும்போது பார்த்தா பார்வதா தேவி ஆண்டவா பரம்பொருளே இரேலும் உலகமெல்லாம் இறையலக்கும் இறைவா நீங்க உலகமெல்லாம் படியிழந்து வரும்போது உலகத்தில் உள்ள அனைத்து கோடி மக்களும் உடையவன் உண்மைத்தானே வணங்கி வருகின்றார்கள். அப்படி உலக மக்கள் எல்லாம் உடையவன் உண்மை கடவுளாக நினைத்து வணங்கும் போது உங்களுக்கும் மேலாக யாரோ இரு பேர்களை தாங்கள் வணங்கி வருகின்றீர்கள். உலகத்துக்கு நீர் கடவுளா இருக்கும் போது யாரோ இரு பேரை நீர் ஏன் வணங்கணும்? என்ன காரணம்? அவங்க எல்லாம் உங்களுக்கு மேலாகப்பட்டவர்களா அப்படின்னு பார்வதி கேட்க, எம்மா பார்வதி இரேலும் உலகத்தை இறைவன் நான் படைத்தேனையானா உலக மக்களுக்கெல்லாம் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடையவனும் ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடையவனும் இரண்டோ இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனும் மூன்று நல்ல மூன்றாண்டி
பத்தோ நல்ல பத்தாண்டி 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 பகவானு நான் தாண்டி உன் பகவானு நான் தாண்டி ஓடையா ஆமையா நானும் அசைந்த அசையும் அம்மா அகில இந்த உலகமே நான் அகண்ட நகரும் அம்மா நான் படைத்த உலகமே ஆடி அடி அம்மா பார்வதி இரவு நான்தா பகலும் பகலும் நான்தா இருளு நான்தா ஒளியும் நான்தா அடியே பார்வதி அம்மா இரவும் நான்தான் பகலும் நான்தான் சரி அதோ பாரு என்ன அந்த இருளும் நான்தான் அதே நான் தான் இதோ பாரு என்னது இந்த ஒளியும் நான்தான் லைட்டு நான் தான் அப்படியா ஆமா இரவும் நான்தான் பகலும் நான்தான் இருளும் நான்தான் ஒளியும் நான்தான் பார்வதி ஆமா ஆண்டவன் நான் இல்லைன்னு சொன்னா அகில உலகத்திலே அணுவும் அசையாது இந்த வாழைக்கொலை ஏன் கட்டி இருக்கு வாழைக்குலை ஏன் கட்டி இருக்குன்னா கீழே விழுந்துடக்கூடாது அதனால கயத்தை வச்சு கட்டியிருக்காங்க அப்படியா சரி அலங்காரத்துக்கு கட்டி இருக்கு அப்படியா நீ இப்படின்னா அப்படிம்ப அப்படின்னா இப்படிம்ப இந்த வாழைக்கொலையே நான் தான் என்ன சாக்கு எள்ளு சாக்கும் பாரு ஆமா உன்கிட்ட பேச முடியுமா சரி ஆ. ஆ அப்போ ஆண்டவனாகிய பகவான் சரி அடியே பார்வதாதேவி அம்மா அகில உலகத்திலே ஆண்டவனா இல்லைன்னு சொன்னாலும் அசையாத பார்வதி ஆமா அப்படிப்பட்ட ஆண்டவனை பார்த்து ஏன் நீ சந்தேகப்படுத எதற்காக ஆண்டவா என்ன உலகத்துக்கே நீர் 10 பொருளுக்கு அர்த்தத்தை சொன்னீர் சொல்லி சரி நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆ அப்போ உலகத்திற்கே இப்படி ஒரு கடவுளா இருக்கக்கூடிய நீங்க நீங்க ஏன் இருவேரை வணங்கணும் யார் என்று என்ன விவரம்? காரணம் என்ன விவரம் பார்வதி என்ன அப்படி நான் இருவேர்களை வணங்குகிறேன்னு சொன்னா சொன்ன உலகத்திலே காலையிலையும் மாலையிலையும் ஒளி கொடுப்பது யாரு யாரு காலையிலே ஒளி கொடுப்பது கதிரவன் சூரிய பகவான் சரி மாலையிலே ஒளி கொடுப்பது சந்திரன் ஆ சந்திர பகவான் வந்தா தான் ஒளி கிடைக்கும் கிடைக்கும் அப்ப இவங்க 2 பேரும் இல்லைன்னா உலகத்துல எப்படி ஒளி இருக்கும் நான் இத்தனை இரவு வருமா சரி பகல் வருமா வருமா வராது இல்லையா வராது ஆகையினால் இரு பேர்களையும் இரு கண்களாகவே நினைத்து நினைத்து என் வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் ஆண்டவன் நாம் பாவித்து வருகிறேன் பார்வதி ஆமா அப்படியே இருந்தாலும் சரி ஆண்டவா என்ன நீங்க 10 பொருள் சொன்னீங்கல ஆமா 10 பொருள் இந்த ஆண்டவன் வேறைத்தானே சொன்னாரு ஆமா உலகம் தோன்றிய நாள் முதலாக இவரோட நம்ம ஒரு பொண்டாட்டியா இருக்கோமே இருக்கமே ஆண்டவன் ஏதாவது ஒரு பொருளை நம்மள சேர்த்தாரா நம்மள ஒரு வார்த்தை சொல்லலையா அப்ப சக்தியா இருந்ததுல என்னையா புண்ணியம் இருக்கு என்ன பிரயோஜனம் ஒரு புண்ணியமும் இல்ல 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 அப்போ இந்த ஆண்டவன் சொல்வது உண்மையா இருக்குமா ஆமா இல்ல பொய்யா இருக்குமா இருக்குமா இன்றைக்கு நாம இதனையே பரிசோதித்து பார்க்க வேணும் என்று ஆமையா அவன் சக்தி உமா பார்வதியா சக்தி உமா பார்வதியா பகவான் கண்ணை பரிசோதிக்க இறைவன் பின்னா ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாளா இருகரத்தை எடுப்பாளா ஆண்ட ஈசன் கண்ண போத்துவாளா ஆவனாலன் வண்ண பொத்தும் போது நாயனமத மூடுவாளா ஆண்டவனுக்கு தெரியாம பின்னால் வந்த பார்வதி ஆமா இன்னைக்கு இந்த ஆண்டவன் சொல்வது உண்மையா பொய்யா ஆ சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு நம்ம பரிசோதித்து பார்க்கணும் ரெண்டு பேர் யாருன்னு பார்க்கணும் பார்வதி இரு கரத்தை எடுத்தார் எடுத்தா இறைவனுடைய திரு கண்களை மறைத்த போது ஆமா ஈரேழு உலகம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி பாரேலே உலகமெல்லாம் உலகமெல்லாம் பாலடைந்து
ஜோதிமயமே இல்லை. இப்ப அம்மாளுடைய கோட்டை பத்திரகாளி அம்மாளுடைய ஆலயம் இப்படி பார்ப்பதற்கு ஒரு ஜெகஜோதியா திருவிழாவின் காட்சி வரணும்னா யாரை கொண்டு? யார கொண்டு? குடத்துக்கார கொண்டா? செட்டுக்காரனியா? எனக்கு குடத்துக்காரன்னு கேட்டுச்சு. இந்த ஆலயம் இன்னைக்கு இப்படி ஒரு காட்சி கொடுக்கணும்னா அண்ணாச்சி டியூப் லைட்டு, சீரழிஞ்ச பழுப்பு, ஓக்கத்த லைட்லாம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அது என்னன்னே ஓம் போடு, ஏம் போடு, ஓம் போடு, ஓம் போட்ட போடு. அப்படியா? அப்படி விவரமா சொல்லு. சரிதானே? அப்ப இந்த ஆலயத்துல இன்னைக்கு செட்டுக்கார அண்ணாச்சி இல்லைன்னா இப்படி ஒளி இருக்குமா? ஒளி இருக்காது. அதை போல அந்த கைலாசத்திலே கடவுளுடைய கண்களை மறைத்த உடனே கலி உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருமயமா இருக்கு. சரி, இல்ல அறிவுல இவர் ஆர்வ கோளாறுல பேசுறாரு. அறிவுல ஆர்வ கோளாறுல பேசுறாரு. ஆமா. அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவானுடைய கண்களை மறைத்த உடனே கலி உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருமயமா இருக்கு. பார்த்தார் ஆண்டவன் பார்வதிக்கு 10 பொருளுக்கும் அர்த்தமா நம்ம எத்தனையோ விவரத்தை சொன்னோம். இவ என்ன பொம்பளை நம்ம சொன்ன வார்த்தையை கேட்காம நம்ம கண்களையே மறைத்து இவ பரிசோதிக்க ஆரம்பித்து விட்டாள. அதாவது ஒரு காலத்துல கேட்டாங்கன்னா கணவன் அப்படி இருந்தாங்க, மனைவி அப்படி மதிச்சாங்க. அதனால கட்டின கணவன் சொல்லி அந்த காலம் கேட்டாங்க. இப்ப நாங்க சொல்லுறத நீங்க ஒரு வார்த்தை கேட்கலா? கேட்க போறதே இல்லை. ஒரு அப்படி கேளு. உழைச்சு கொண்டு கொடுத்தா தான் சொன்ன சொல்லை கேட்பாங்க. ஆமா. அதை போலவே பார்வதா தேவி ஆண்டவனுடைய சொல்லை கேட்காம இறை கண்களை மறைத்து இந்த உலகத்தையே இருளாக்கி விட்டாள் பார்வதி. இருளாக்கிய பார்வதிக்கு இறைவனுடைய மகிமையை காண்பிக்க வேணும் என்று ஆண்டவன் நெச்சிக்கண்ணை திறக்கணும், நம்ம நீண்ட ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவன் தான் பகவானோ. அகில நல்ல உலகம் எல்லாம் படைத்த உலகம் எல்லாம் ஒளி கொடுக்க வேணும் என்று பகவானந்த சிவபெருமான் நெச்சிக்கண்ணை திறப்பார், நீண்ட ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறப்பார், உச்சி கண்ணை உலகில் ஒளி அவர் நெச்சி கண்ணை திறந்தாரு பாரு. நெச்சி கண்ணை திறந்த உடனே அக்கினி பொறிகள் பறந்து ஆண்டவனுடைய நயனம் திறந்த அதிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து ஈரேலும் உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒரே ஒளிமயமா இருக்கு. அப்போ ஆண்டவன் நெச்சிக்கண் மகிமையை வார்த்த பார்வதி 2 கண்ணையும் நம்ம கையால மறைச்சிருக்கோம். அப்போ இந்த உலகத்துக்கு ஒளி எங்க இருந்து வருது? கையை எடுத்தா கடவுளுக்கு முன்னால் வந்தார். இறைவனை ஏறிட்டு பார்த்தா பார்வதி, ஐயையோ இந்த ஆண்டவனுடைய மகிமையை அறியாம நம்ம பரிசோதனை செய்து விட்டோமே. ஒருவேளை ஆண்டவன் நாமளுக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரா? பார்வதி அடிபணிந்தா ஆண்டவனை வணங்கினார். ஆண்டவனை வணங்கின பார்வதிக்கு இறைவன் ஆண்டவனை வணங்கின பார்வதா தேவி இறைவனுக்கு முன்னாலே 2 கரம் எடுத்து வணங்கி நிற்க பகவான் அந்த சிவபெருமான் நெச்சி கண்ணை திறந்ததுனால ஆண்டவனுக்கு அக்கினி வெக்க தாங்காம அங்கமெல்லாம் ஒரே வேர்வை.
அப்போ அங்கத்தின் வேர்வையெல்லாம் காட்டாச்சு வெள்ளம்மா கைலாசத்திலே புரண்டு வர 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உடைத்தார். அதை அங்கமெல்லாம் துவட்டினார். வேர்வை துளி அப்பமும் நிற்கவில்லை. அப்போ சடாமுடியை ஒரு கரையாக வளைத்து 10 துளி வேர்வையை ஆண்டவன் 10 கடலாக மாற்றினார். அது எப்பேறுபட்ட கடல் தெரியுமா? சாமி உங்கோ சம்பாதீவு கப்பாலி சம்பாதீவு கப்பால் ஒன்றாம் கடல் ஒரு கடலா கங்கைய சந்தீவு கப்பால் ஆறு கருப்பு கடல் 2ஆம் கடல் புதிய வஞ்சந்தீவு கப்பால் 3ஆம் கடல் மோர் கடலா 4ஆம் கடல் நல்ல தண்ணி 5ஆம் கடல் அலை கடலா 6ஆம் கடல் ஆலக்கடல் 7ஆம் கடல் எண்ணெய் 8ஆம் கடல் திட்டு 9ஆம் கடல் ஓவிய பெருங்கடல் 10ஆம் கடல் பார்க்கடல் பார்க்கடலா வாங்குடனே அமைந்திருக்கு சாமி 10ஆம் கடல் பார்க்கடலா பாங்குடனே அமைந்திருக்கு ஓங்கும் சம்பால் தீவு கப்பால் 1ஆம் கடல் ஒரு கடல் இப்படியாகவே 10 கடல் பார்க்கடல் அமைத்தார் அந்த ஆண்டவன். 10ஆவது கடலுக்கு அப்பால் ஒரு அழகான பளிங்கு வர்ணம் பாறை உண்டு. அப்பேர்வட்ட பளிங்கு வர்ணம் பாறையிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புச்சு வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புச்சு அதற்கு 1000 வாசல் உண்டு. தானாக வளர்ந்த புச்சு தங்க புச்சு வெள்ளி புச்சு அந்த மாணிக்க புச்சுக்குள்ள யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டணத்து அந்த பளிங்கு வர்ணம் பாறையில் மாணிக்க புத்துக்குள் சென்னாகும் கருணா ஆலோ கண்ணாடி விருசுகள் எல்லாத்துக்கும் ராஜராணி எல்லாத்துக்கும் ராஜராணி ஆனா நாகராஜ நாகக்கண்ணி ஆல நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி மன்னவனும் தேவியும் அவர் மனம் மகிழ்ந்து வாழ்ந்துவார். கொண்டவனும் தேவியும் குணமோடு வாழ்ந்துவார். எல்லைக்குத்தான் என்னை போல என்ன பிரியா பூம் நல்ல நாரும் எல்லாரும் போல பொருத்தமோடு வாழ்ந்துவார். அவர் நகமும் சதையும் போல நலமோடு வாழ்ந்துவார். ஆகாயம் பூமி போல ஆனந்தமா வாழ்ந்துவார். அதாவது கணவன் மனைவினா எப்படி இருக்கணுமா? கணவன் வடக்க பார்த்திருந்தா அப்ப தெற்கத்தான் கொண்டு போகணும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கணவன் மனைவினா எப்படி இருக்கணும்னு கேட்டா
நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவியா? வடக்க நானும் தெக்க நீ இருக்கணும்ங்கிய. அப்ப இந்த வீடு எப்படியா இருக்கும்? நல்ல வார்த்தையை சொல்லணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், அப்பதான் நல்லா இருக்கும். நீ எப்படி சொன்ன? அப்போ வடக்கையும் தெக்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமோ? இல்ல கேட்க நல்லா இருக்குமா ஐயா? நல்லா கணவன் மனைவி அப்படின்னா ஒருவர் சொல்லையும் ஒருவர் கேட்டு ஒத்துமையா இருக்கணும். நகமும் சதையும் எப்படி இருக்கு? அப்படி இருக்கணும். என்ன வலிக்கு? அப்போ மனைவிக்கு ஒண்ணுன்னா கணவனுக்கு துடிக்கணும், வரணும். அப்போ ஒரு கத்தி கொண்டு ஒரு அறுப்பு கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இரு பேர்களும் இணைந்து பூவும் மனமும் போல் பொருத்தமாய் வாழ்ந்து வரணும். அதான் கணவன் மனைவி. இப்படியாகவே நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் இறைவன் அருளால எப்படி வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி? சாமி மன்னவன் தேவியுமா, மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்துவார். கொண்டவனும் தேவியும் குணமோடு வாழ்ந்துவார். எல்லுக்கு என்னை போல் இருவினையா தோழர் போல் இருவேறு வாழ்ந்துவார். வாழ்ந்து வரும் நாகராஜ நாகக்கண்ணி மண்ணிற்கு மனையிரு, மண்ணிற்கு மனையிரு, பொன்னிற்கு பொருள் இருக்கு, பொன்னால குறைவும் இல்லை. மாட மாளிகையா கூட நல்ல கோபுரம், கோபுரமா பொன்னால கொடிமரமும் தங்கத்தால இந்த நல்ல பெருமையோடு, இந்த நல்ல பெருமையோடு அங்கே இருந்தரசு செய்து அப்போ வாழ்ந்து வரும் நாளையில நாகராஜ நாயக்கன் அவர்கள் இரு பேர்களுக்கு மயங்கி கொஞ்சம் சவுண்டு வைங்கனே, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அவருக்கு ஒன்றான நல்லபடி தலைமா பொய்யார மேடைகளா, இரண்டாம் படி தலைமா இருந்தாடும் மேடைகள், மூன்றாம் நல்லபடி தலைமா முத்து கட்டும் ஜாவடியா, நாலாம் நல்லபடி தலைமா நடந்தாடும் மேடைகள், ஐந்தாம் நல்லபடி தலை ஆனை கட்டும் மண்டபம், ஏழாம் படி தலைமா இளைப்பாறும் மேடைகள், எட்டாம் படி தலைமா ஒட்டார சாவடி, ஒன்பதாம் படி தலைமா ஒலப்பு சாவடி, பத்தாம் நல்ல படி படித்தலமா படித்தளமா பந்தடிக்கும் மேடைகளா, ஏழைகளா மேடைகளா சாமி பத்தா நல்ல படித்தலமா பந்தடிக்கும் மேடைகள், ஏழடுக்கும் மாளிகையும் இலைப்பாறும் மண்டபங்களும், பத்தடுக்கும் மாளிகையும் அவருக்கு பல்லாக்கு சாவடியும், ஆனை கட்டும் சாவடி அசைந்திருக்க மேடை, குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள்,
இப்படி மண்ணும் மனையோடு பொன்னும் பொருளோடு என் நாகராஜனும் நாகக்கண்ணியும் நலமோடு அப்படி கொலுவிருந்து வருகின்றார்கள். அப்படி இரு பேர்களுமாக ஆண்டு வரும்போது ஆண்டவன் எத்தனையோ செல்வத்தை கொடுத்தார். உலகத்துல எத்தனையோ செல்வத்தை கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு செல்வத்திலே சிறந்த செல்வம் என்னையா செல்வம்? கொண்டாட்டி செல்வமா? கொண்டாட்டி செல்வமா தான் நினைக்கலாம். செல்வம் பத்திரமா இருக்கணும். ஆமா, செல்வத்திலே சிறந்த செல்வம் உங்ககிட்ட கேட்ட பொண்டாட்டிங்க. செல்வத்திலே சிறந்த செல்வம் அதல்ல. வேற என்னது? கனியிலே சிறந்த கனி என்ன கனி? நாகக்கனியா? அப்படியா? ரொம்ப நல்ல கனிதான். எந்த ஊர் மதனிக்கு? மத்தளம் வரையிலையா? நல்லா இருக்கட்டும். கனியில சிறந்த கனி மதனி கனி. அதுவும் பேரை பத்தியா? நாகக்கனி. நாகக்கண்ணி இல்ல, நாகக்கனி. பரவாயில்ல, பத்திரமா வச்சுக்கோ. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்னையா சொத்து? கொழுந்தியா சொத்து. கொழுந்தியா சொத்து. அவளுக்கு எந்த ஊரு? அவளுக்கு நம்ம ஊர் பக்கத்துல தான், துப்பாக்குடி. கனியிலே சிறந்த கனி பொண்டாட்டி கனின்னு சொல்லுதீங்க. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து பொண்டாட்டி சொத்துன்னு சொல்லுதீங்க. கனியிலே சிறந்த கனி இவர் மதனின்னு சொல்லுதாரு. உங்களுக்கெல்லாம் உலகத்திலே இதுதான் பெரியதா தெரியலாம். எங்களுக்கு கணக்கு தெரிஞ்சே சொன்னோம். சரிதானே? ஆனாலும் இந்த உலகத்திலே ஒரு தாய்மாரிடத்திலே பெண்ணிடத்திலே கேட்டா சொல்லுவார், கனியிலே சிறந்த கனி மதலை கனிதான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்தே பிள்ளை சொத்து தானே ஐயா. அந்த காலத்துல பெரியவங்களை பார்த்து இந்த பிள்ளைங்க கேட்பாங்களா? ஏன்னா அந்த காலம் வசதி இல்ல பாத்தியா? எப்ப எங்களை பெத்து வளர்த்திய எங்களுக்கு என்ன சொத்து சொத்தை சேர்த்து வச்ச, எத்தனை செல்வாக்கு சேர்த்து வச்ச அப்படின்னு கேட்டா சொல்லுவார் அந்த ஐயா. ஏ தங்கம், ஏ மவனே, ஏ என்ன பெத்தவன, உங்க எல்லாத்தையும் பிள்ளைகளா பெத்து 10 20 பிள்ளை குட்டிகளா சேர்த்து உங்களை தாண்டா நான் சொத்தா சேர்த்து வச்சேன். நீங்க தான் எனக்கு சொத்து, நீங்க தான் எனக்கு செல்வம், நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அந்த பிள்ளை சொத்து தான். சேர்த்து வச்சிருக்க, சேர்த்து வச்சிருக்கே செலவு பண்ணாம, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படி நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக இரு பேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை இல்லாமல் அந்த நாகலோக பட்டணத்திலே எப்படி இருக்கின்றார் தெரியுமா? நாகராஜ நாகக்கண்ணி அவர் நாகராஜ நாகக்கண்ணி அந்த நாகலோக பட்டணத்தில் மன்னவன இருந்தாலும் மன்னையால மதலை இல்லை, அவருக்கு மன்னையால மதலை இல்லை. அங்கே பொன்னும் போரும் இருந்திட்டாலும் அவர் பொன்னையால பிள்ளை. மண்ணும் மனை இருந்தும் பொன்னும் பொருள் இருந்தும் நாமளுக்கு பொன்னால பிள்ளை இல்லை என்று நாகராஜனை அழைத்த அந்த நாகக்கண்ணி பெண்மொழியார் கணவனிடத்தில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எங்க எனக்கு வாய்த்த பிராணன் நாமல் இரு பேர்கள் பொறுப்பது வயதாச்சு. ஐயா முடிதறிக்க குழந்தை குழந்தை இல்லை.
இல்லா வாசலுக்கு மாநிலத்தை வரவே மாட்டா குழந்தை இல்லா வாசலுக்கு குடும்பத்தார் வரவே மாட்டா குழந்தை இல்லா வாசலுக்கு குடும்பத்தார் வரமாட்டார்கள் மன்னா மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரமாட்டார் ஒரு சொந்தக்காரங்க உறவினர்கள் விருந்துக்கு வராங்கன்னு வை வீட்டுக்கு வரும்போது சொந்தக்காரங்க 5-6 பேர் ஒரு குடும்பமா சேர்ந்து வராங்கன்னா ஒரு ஆளு சொல்லும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டுக்கு போகும்போது வீசின கை வெறுங்கையுமா போனா நல்லா இருக்குமா ஒரு முட்டாய் பெட்டி வாங்கிட்டு போகலாம் ஒரு பண்ட பலகாரம் வாங்கிட்டு போகலாம் ஒரு சிலப்பி சிலேபி 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 சரி அது வாங்கலாம் அப்போ ஒரு முட்டாய் பெட்டி வாங்கலாம் ஒரு காராச்சார் வாங்கலாம் ஒரு சிலேபி வாங்கிட்டு போகலாம் ஒண்ணும் இல்லன்னு சொன்னாலும் சுத்து முறுக்கால் வாங்கிட்டு போறோம் அப்படின்னு ஒரு ஆளு சொல்லுவாங்க விருந்துக்கு போறதுனால கூட வந்த ஆளு சொல்லுவாங்க என்ன கேட்டு அவ வீட்டுல பிள்ளையா கொல்லையா ஆம்பளை பிள்ளை இருக்கா அவளுக்கு பொட்ட பிள்ளை இருக்கா பிள்ளை குட்டி இருந்தா நம்ம ஒரு பண்ட பலகாரம் வாங்கிட்டு போனா 4 நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்களே பிள்ளையும் இல்ல அந்த வீட்டுக்கு வாங்கிட்டு போய் என்னத்துக்கு இருந்தாலும் போயிட்டு வருவோம் வா போவோம் சும்மா போவோம் அப்படின்னு சொல்லி கூட வரவங்க ரொம்ப எளப்பமா பேசுவாங்க இல்லையா அப்ப குழந்தை இருந்தா தான் அந்த குடும்பத்துக்கே ஒரு மதிப்பு குடும்பம் தலைக்கணும்னு சொன்னா ஒரு குழந்தை வரம் இருக்கணும் இப்ப அம்மா வாசல்ல இன்னைக்கு வரி கொடுத்து மக்கள் எல்லாம் கோயில் கூட கொடுத்து கும்பிட்டு வராங்கன்னா அடுத்த வருஷமும் இதே போல வணங்கணும்னு சொன்னா அவங்க தலைமுறையா பிள்ளை தலைமுறைக்கும் வரிய கொடுக்கணும் வணங்கி வரணும் இன்னாரு பிள்ளை இன்னாரு சுப்பிரமணிய பிள்ளை சுப்பையா அப்படின்னு சொல்லி இன்னார் வீட்டு பிள்ளை இன்னாருன்னு பெயர் சொல்ல ஒண்ணு வேணும் இல்லையா அப்போ குடும்பம் தலைக்க ஒரு குழந்தை வரம் இல்லையே மன்னா நாளை ஒரு காலம் நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை வரம் இல்லை கண்ணுக்கு பின்னால நாம தரணையால ஒரு குழந்தை வரம் கிடையாது மதலை வரம் இல்லை என்ன மாநிலத்திலே மக்கள் எல்லாம் மனக்குறையா பேசுவாங்க குழந்தை இல்லைன்னு சொன்னா என்ன குறை போட்டு பேசுவாங்க பிள்ளை இல்லைன்னா என்ன பிழை போட்டு எல்லாம் பேசுவாங்க மன்னா ஆகையினால் மதலை இல்லாம இந்த மாநிலத்தில இருந்து எனக்கு என்ன பயன் இருக்கு நாகக்கண்ணிக்கும் மதலை வரம் இல்லாமல் மனக்கவலை கொண்டு நாகலோக வட்டணத்திலே நாமளுக்கு மதலை வரம் வேணும் என்று சொன்னா நாம பகவான நினைக்க வேணும் பாரத்தா இருக்க வேணும் சிவன நினைக்க வேணும் சிறந்த தவ இருக்க வேணும் பகவானையோ மனதில் பாரதவ மது இருக்க எத்தனை ஒரு கவலை கஷ்டம் வந்தாலும் ஒரு ஆலயத்திலே வந்து நம்ம அழுத புலம்பி மனமுருக இறைவனை நினைத்து வணங்கும் போது அந்த ஆண்டவனே நேர்ல வந்து நமக்கு வரம் கொடுப்பாராம். பட்டு பயந்து நம்ம வணங்கணும். பட்டு பயந்து வணங்கினாத்தான் பகவான் அருள் கிடைக்கும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்க வேணும் என்று அவர் நாகலோக வட்டணத்தில் பிள்ளை வர வேணுமா பெரிய தவம் இருக்க போற
வேலவாத்திய கலைஞர்கள் ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியார் அழைக்கப்படுகிறார்கள். பூஜை நடப்ப இருப்பதனால் உடனடியாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவரோ நாகலோகவட்டனத்தில் நாகராஜனாக அவர் கம்பத்தடி மேலே அதிலே தவ பொருளை எடுத்து வைத்து கம்பத்தடி மேலே கனத்த சப்பு குடத்தை வைத்தார்கள். அதற்கு மேலே தவ பொருளை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து கடைசியாக கோழி முட்டை வைத்து கோழி முட்டைக்கு மேல் கொண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் நாவை ஊன்றி ஆகாயத்திலே வாளை நிறுத்தி கொண்டு வால் மேல தலை கீழே நாக்கு ஊசி மேல. அப்போ நாகராஜனும் நாகக்கண்ணையும் இப்படி ஒரு தவத்தை இருந்து வரும்போது இறைவனை எண்ணி இன்னும் எப்படி இருக்கிறா தெரியுமா? உண்ணாமல் உறங்கிடா செய்து வருகிறார்கள். 12 வருடங்களாக பாரதவங்களை இருக்கும் போது ஆண்டவன் பார்வதி இருவேர்களுமாக இணைந்து அன்றைய தினத்திலே அகில உலகம் எல்லாம் படியிழந்து வந்தார்கள். படியிழக்க வருகின்ற நேரத்துல இவர்களுடைய தவமோ முடியக்கூடிய நேரம். ஆண்டவன் தவத்தை கண்டும் காணாதவரை போல அவர்கள் அழுது புலம்பின சத்தம் கேட்டும் கேளாதவரை போல படைத்த உலகமெல்லாம் ஆண்டவன் படியிழக்க வந்தார். பார்வதி சும்மா இருப்பாளா? ஏ ஆண்டவா, படியிழந்து வாரேன் படியிழந்த வாரம்னு போறியற நீர் படியிழக்க போனாலும் கைலாசத்துல நான் பார்வதி ஒத்தையிலே இருக்கனே. ஒத்தையிலே இருப்பதுனால இன்னைக்கு உங்க கூட நானும் வாரேன். ஏ பார்வதி, என் கூட வாரம்னு சொல்லுதியம்மா. உலகத்துல ஆண்டவே நான் ஒரு விதமா படைத்தாலும் மானிட மனுக்களை நான் பல விதமாக படைத்து உள்ளேன் பார்வதி. நீயோ ஏழை மனம் கொண்டவா, இந்த உலகத்துக்கெல்லாம் தாயா ஆகப்பட்ட சக்தி அல்லவா. என் பெண் மனதை தாங்காதம்மா, நீ படியளக்க வேண்டாம். பலவாரம் சொல்லும் போது பலவாரம் சொல்லும் போது அந்த பார்வதி ஏழு அதையும் உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். அண்ணன் மீது கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்த அரணாரோடு வரலாம் என்று சொல்ல அப்படியே அண்ணன் மீது ஆணையாக நான் வரும்போது ஒரு வார்த்தை பேச மாட்டேன் என்று பார்வதியும் பகவானும் படைத்த உலகம் எல்லாம் படி இழக்க வந்தார்கள். படி இழந்து முடிக்க பார்வதி களைப்பாக இருப்பதனால ஆலமரத்தடியிலே அமர்ந்து செல்வம் என்று இருக்க அதிலே ஒரு 10 வயது பாலகம் முனைக்கொப்பில இருந்த அடிக்கொப்பையை வெட்டி கொண்டிருந்தான். பார்வதி போய் காப்பாத்துங்க அப்படின்னா காப்பி ஆத்த நாளைக்கு விடிய காலம் ஆத்தணும், பையனை போய் காப்பாத்துங்கன்னு சொன்னான். அப்படியா? எப்ப பார்த்தாலும் காப்பி காப்பிங்க தாத்தா, காப்பியை குடிச்சனா உனக்கு சுகர் வந்துடும், அப்புறம் மாத்திரையை போட்டு உன்னை ஒரே உறக்கமா உறங்கிடுவ, பார்த்து பத்திரமா இரு. அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் பார்வதி அழைத்து சொன்னா ஒரு ஆள் உறங்கினா போதும்,
நான் போய் காப்பாத்தணும்னு சொன்னா சரி அவன் பாலகே வெட்டு முடிந்து எப்படியும் கீழே வருவான். வருவான் வரும்போது அம்மானு சொன்னா நீ போய் காப்பாத்து, அப்பா நான் போய் காப்பாத்துவேன். காப்பாத்துதே வெட்டு முடிந்தான் கீழே வந்தா ஆ சண்டால பாவி அம்மானு சொல்லல அப்பானு சொல்லல, சரி என்ன சொன்னா நான் செத்தேன் அப்படின்னா. ஏ வாடி வாக்குச்சனையும் போக்கல, செத்தோம்னா பாவி செத்து போனான் பார்வதி. ஆமா இதுக்குத்தான் சொன்னேன் என் கூட வா, நான் முன்னால போறேன், என் பின்னால வான்னு கூப்பிட்டனே, என் கூட நீ வந்திருந்தா இது தேவையா? இந்த அகுமானம் உனக்கு வேணுமா? கேட்கணும்ல அப்படின்னு இந்த பார்வதி ஆண்டவன் கூப்பிட்டார். பார்வதி கோவப்பட்டு பகவானுக்கு பின்னால வந்தார். இந்த பாலகனின் உயிரை காப்பாற்றாத ஆண்டவனை ஏதாவது ஒரு உயிரை உலகத்தில் இல்லாமல் படைக்கணும் என்று ஆதி சக்தி பத்திரகாளி அம்பிகையே பத்திரகாளிய எரிந்தவ உனக்கு செவந்த தாய செவந்த முடிய
ஆதிரா